பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலையாவது தான் முதலாவது இலக்கு என தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்க போவது எது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிப்பரேஷன், ரிவிஷன், டெஸ்ட். நீங்கள் சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் ரிவைஸ் பண்ணதை எக்கச்சக்க டைம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதை மூணையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு முதுகலை ஆசிரியர் பணி காத்துட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, முதுகலை ஆசிரியராக வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குது, ஆண் தேர்வர்களுக்கா அல்லது பெண் தேர்வர்களுக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சில பேருக்கு யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த புரிதல் சரியாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளான் போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி வரைக்கும், அதாவது உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி ரிலேட்டட் நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் 1996 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு 400 வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது அந்த 400 வேக்கன்சிக்கும் நாம் காம்படிட்டராக அப்படின்னு நாம் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த 400 வேக்கன்சிலையும் நாம் போட்டியிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த 400 வேக்கன்சியை பல பிரிவாக பிரிச்சிருப்பாங்க கேட்டகரி வைஸாக. ஸோ அப்போ பார்க்கும்போது உதாரணத்திற்கு நாம் ஒரு பிசி வகுப்பினர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிசியில் எவ்வளோ போஸ்டிங் இருக்கோ, அதாவது வேக்கன்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதில் மட்டும்தான் நாம் காம்படிட் பண்ண முடியும். அது கூடவே நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ஜென்ரல் கேட்டகரியில், அதாவது ஜென்ரல் டர்னில் போகிறது. இப்போது நம்மளோட புரிதல், அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் ஒரு கேட்டகரிக்கு கீழே வர்றேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த வேக்கன்சியில் எவ்வளோ பேர் கூட நான் காம்படிட் பண்ணலாம் அப்படிங்கிற புரிதல் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த புரிதல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சரியான ஒரு பிளான் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதும் இதுதான். உதாரணத்துக்கு நான் பிசி கேட்டகரியில் வர்றேன் அப்படின்னு பார்க்கும்போது பிசி கேட்டகரியில் முன்னாடி சொன்ன மாதிரி 400 வேக்கன்சியில் ஒரு 50 வேக்கன்சி பிசி கேட்டகரிக்கு தர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு ஆண் தேர்வராக இருக்கும்போது எனக்கு அந்த 50 வேக்கன்சிலையும் போட்டியிட முடியுமா அப்படின்னா முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் விமனுக்கு சர்டன் பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது 50 போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 50ல் ஒரு 10 போஸ்டிங் யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிசி உமன் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது பிசி கேட்டகரியில் பெண்களுக்காக தனியாக அது கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்போ என்னால் எவ்வளோ போஸ்டிங்க்கு தான் நான் காம்படிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக இருக்கிற அந்த பிசியில் இருக்கிற 50 வேக்கன்சியில் 40க்கு மட்டுமே நான் போட்டியிட முடியும். இதுவே ஒரு பெண் தேர்வர் அப்படின்னு பார்க்கும்போது 50 வேக்கன்சியில் அந்த 40 அப்படிங்கிறது பிசியில் இருக்கிற ஜென்ரல், அது கூட பிசி உமன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியும் சேர்த்து மொத்தமாக 50 வேக்கன்சிக்கும் அவங்களால காம்படிட் பண்ண முடியும். இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது உங்களால் சரியான ஒரு பிளான் போட முடியும்.
அப்படி சரியான பிளான் போட்டால் மட்டும் பார்த்தாது, அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதில் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அதை நல்லா ரிவைஸ் பண்ணணும், அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். ஸோ அப்படி செஞ்சால் மட்டுமே உங்களோட பணி, அரசு முதுகலை ஆசிரியர் அப்படிங்கிற பணி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாம் வந்து ஆசிரியர் பணிக்கு வந்துட்டோம். அந்த ஆசிரியர் பணி தனியார் பள்ளியில் மட்டும் இருக்கிறது நமக்கு அந்த அளவுக்கு திருப்தி அளிக்காது. அந்த ஆசிரியர் பணி வந்து அரசு பள்ளியிலையும் இருக்கணும். அரசு பள்ளியில் மற்ற ஆசிரியர்கள் என்னென்ன பெனிஃபிட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். ஸோ நம்ம லைஃப் வந்து ஒரு நல்ல செட்டில் ஆகணும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசையில் தான் நாம் என்ன பண்ணுவோன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமையே நாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்போது அந்த அளவுக்கு நீங்கள் ஆசை வச்சுட்டு அது எல்லாமே நிராசையாகணும் அப்படிங்கிறது உங்களோட கனவாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரிப்பரேஷன், ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் எல்லாமே 100க்கு 200% எஃபர்ட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து அரசு முதுகலை ஆசிரியர் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகுது எது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சப்ஜெக்டில் நாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன ஆன்சர் எழுதியிருக்கோமோ அதை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ நாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம எந்த வகுப்புலேருந்து படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 10th படித்தாலே போதும். அது கூடவே 9th ஸ்டாண்டர்டையும் நீங்கள் சேர்த்து படிங்க. ஸோ 9th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களுக்கான அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பல பேர் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணுமே அப்படின்னு ரொம்பவும் பயந்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாகவே அது கூடவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த பாடப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வருவீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த தமிழ் நாலேஜ் இருக்கும். அது எப்படின்னு பார்க்கும்போது நாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எக்கச்சக்க டைம் வந்து நம்ம டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதில் படித்தது எல்லாமே இப்போ ஞாபகம் வரும், உங்களால் ரீகால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்னதான் நாம் வந்து ஆசிரியராக இருந்தாலும் நம்மளோட அரசு பணி அப்படிங்கிற கனவை நோக்கி போகும்போது குரூப் 4 எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம அட்டென்ட் பண்ணியிருப்போம். அப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதின அந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 40க்கு மேலே மார்க் வாங்கலாம். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மொத்தமாக 50 மார்க்குக்கு நாம் 20 மார்க் வாங்கினா போதும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழுக்காக அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இங்கே இருக்காது. நம்மளோட எக்ஸாம் முடிஞ்சுட்டு ரிசல்ட் வரும்போது அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்போ நாம் நல்ல கட் ஆஃபில் மார்க் வாங்கியிருந்தால் மட்டுமே நமக்கு அரசு முதுகலை ஆசிரியர் பணி அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போது அந்த கட் ஆஃப் வந்து எப்படி நாம் மைண்டில் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா உங்களோட மெயின் சப்ஜெக்டில் கேட்குற 110 கொஸ்டினுக்கு குறைஞ்சது ஒரு 80லேருந்து 85 மார்க் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அது கூடவே எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் 40 மார்க்குக்கு, அதாவது ஜிகேயோட சேர்த்து 40 மார்க்குக்கு ஒரு 25லேருந்து 30 மார்க் வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களோட மார்க் வந்து 150க்கு 110லேருந்து 115 வரைக்கும் வரும். இந்த மார்க் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு அரசு முதுகலை ஆசிரியர் பணி வந்து காத்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கரெக்டான பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 2 மேஜர் க்ரைட்டீரியாவை வந்து உங்கள் மைண்டில் திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆண் தேர்வரா இல்லை பெண் தேர்வரா அப்படின்னு கரெக்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் எந்த ரேஞ்சுக்கு மார்க் வாங்கணும், அதாவது கட் ஆஃப் எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு
முடிவு செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சேனல் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான பாடக்குறிப்புகள், அதாவது நோட்ஸ் மற்றும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் நம்ம சப்ஜெக்டில் அதிகமாக மார்க் வாங்கினாலும் நமக்கு போஸ்டிங் அப்படின்னு வாங்கி தரது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிலேருந்து நாம் வாங்குகிற மார்க் மட்டுமே. ஸோ அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போது நம்ம சேனலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கான பாடக்குறிப்புகள் மற்றும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் டெய்லி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அது வழிவகுக்கும். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிடலாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் எந்தெந்த கண்டென்ட்டை வந்து வீடியோவாக போடுறேனோ அந்த கண்டென்ட் எல்லாத்தோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அப்போது நீங்கள் ஈஸியாக அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை வந்தாலும் சரி, பல முறை வந்தாலும் சரி, நாம் அதை எவ்வாறு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வெற்றி இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக நாம் வந்து வெற்றியாளர் ஆகலாம். அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நாம் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். இந்த வாய்ப்பு ஒரு வாய்ப்பாகவே மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோட ஆசிரியர் பணி அப்படிங்கிற கனவு நிறைவேறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர் பணிக்கான கனவு உங்களுக்கு நிஜமாகணும் அப்படின்னா அதற்கு வந்து 3 முக்கியமான மந்திரங்கள் உங்களுக்கு பயன்படும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. இது 3யும் நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான ஆசிரியர் பணி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.